தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக திகழும் ஜல்லிக்கட்டை தடை செய்ததை நீக்கக் கோரி மெரினாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கூடி போராட்டம் செய்தபோது அந்த போராட்டத்தில் தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் ஜூலி. இவரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நினைவில் இருக்கும். வீரத்தமிழச்சி என்று பலரால் பல்வேறு வகையான விமர்சனங்களை பெற்ற ஜூலி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலும் பிரபலமானார். பொதுவாகவே உலகநாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் ஜொலித்து வருகிறார்கள். அந்த வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு திரைப்படங்களில் சிறிய கேரக்டரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜூலிக்கு கிடைத்தது. அது மட்டுமல்லாமல் சீரியல்களில் நடிக்கும் ஆர்வம் காட்டிய இவர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபல தொடரில் சிறப்பு கதாபாத்திரத்திலும் நடிக்க ஆரம்பித்தார். அதோடு கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நடன நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கினார். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கன்னத்தில் முத்தமிட்டால் தொடரில் நடித்து ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்ற இவர் இந்த தொடரில் சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் அசர வைத்தார். தற்போது சமூக வலைத்தளங்களில் அத்துமீறிய கவர்ச்சியில் வரிசையாக உடைகளை அணிந்த இவர் வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் அனைத்தும் இணையவாசிகளால் ட்ரெண்ட் ஆக்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது ரசிகர்களை அசர வைக்கக்கூடிய கொள்ளை அழகில் உடம்பில் துணி இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய வகையில் தன்னுடைய மேனி அழகை வெகுவாக வெளிப்படுத்தியிருக்கும் புகைப்படங்கள் ரசிகர்கள் மனதில் நச்சென்று பதிந்துள்ளது. விவகாரமான இந்த புகைப்படங்களை பார்த்து வரும் இலசுகள் அனைத்தும் வாயடைத்து நிற்பதோடு பிபியும் ஹார்ட் பீட்டும் எகிரி விட்டது என்று புலம்பி தள்ளியிருப்பதோடு கோடைக்கேற்ற குளிர்ச்சியை தந்திருக்கும் புகைப்படங்கள் உள்ளது என்பதையும் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறார்கள். இப்படியெல்லாம் இதுவரை யாரும் புகைப்படங்களை வெளியிட்டதில்லை என்றும் சொல்லும்படி பிக்பாஸ் நடிகை ஜூலியின் ஒட்டு துணி இல்லாமல் வெறும் மணலை கொண்டு உடம்பை மறைத்து கொண்ட புகைப்படங்கள் தான் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஜூலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.